ரசிப்பு முக்கியம். நான் எப்படின்னா கொஞ்சம் புச்சால்தனமாக பண்ணலாமேன்னு எந்த கூட்டத்துக்கு போனாலும் மீதி பின்னால் இருக்கிற கூட்டம் பற்றி கவலை இல்லை. அவங்க சில பேர் நின்றுக்கிட்டே கேட்குறாங்க, சைடில் நின்றுக்கிட்டே கேட்குறாங்க, அது அவங்க வசதி. ஏன்னா நல்லா இருந்தால் நிற்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோன்னு. அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், பேசுறதுக்கு போது இந்த முதல் வரிசையில் இருக்காங்கல்ல, இப்போ எம்எல்ஏ, மாவட்ட ஆட்சி அலுவலக அதிகாரிகள், அந்த மாதிரி யார் முதல் வரிசையில் உட்காராங்களோ அவங்களே பார்த்து பேசுவேன். அதை கண்ணில் அரெஸ்ட் பண்ணிடுறது. நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம முடிக்கிற வரையும் அந்த இடத்துல தான் உட்காரணும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி பேசுவேன். அதில் கூட என்ன ஆயிடுச்சு, ஒரு கூட்டத்தில் அதே மாதிரி தான் பேசின்னு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் உஷாராயிட்டார். இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான், எழுந்துக்க முடியாது போல இருக்கேன்னு. அவர் புத்தால் இல்லை, அவர் என்ன பண்ணார், டக்குன்னு மொபைல் எடுத்து இப்படி போட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னை பார்க்கவே இல்லை. எனக்கு பேச்சு போச்சு. டிஸ்டர்பன்ஸுங்க. ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்டு மொபைல் எப்படின்னு பண்ணால் நமக்கு டிஸ்டர்பன்ஸு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். மீட்டிங் முடிஞ்சுது, கீழே வந்தேன், அவரை கூப்பிட்டேன். ஐயா, ஃபோன் உங்களுது தான், நீங்கள் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் முதல் வரிசையில் உட்காந்துட்டு நான் பேசுகிறேன், நீங்கள் பாட்டு ஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்படியா இருந்தால் நீங்கள் வெளியில் போய் பண்ணியிருக்கலாமேன்னு. அவரு நாங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தேன். அதான் நேரில் பேசுகிறேனே. அடுத்தது ஒன்று சொன்னான், சார் ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார் அப்படின்னா. நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது சார். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சாளருடைய எதிர்பார்ப்பே நல்ல ரசிப்பு தன்மை தான். இங்கே நல்லா ரசிப்பீங்க. ஒரு பேச்சாளருக்கு ஒரு பெரிய மரியாதை இந்த மாதிரி பெரிய விழாவில், ஒரு கோடை விழாவில், அதுவும் ஹியூமர் கிளப்பு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தர்றதெல்லாம் சில சமயம் பேச்சாளராக இருக்கிறதுக்கு இல்லை ரொம்ப விருப்பமாக இருக்கும்.